ஹலோ மிஸ்டர், உங்க முகத்தை காட்டுறீங்களா? கழட்டுறீங்களா இல்ல நானே கழட்டவா? எங்க போனாங்க இவங்க? அம்மா, எங்கம்மா இந்த சாண்டா கிளாஸ் அனுமாரோ? பாட்டி கிளாஸ் முடிஞ்சிருச்சுல, அதான் போயிட்டாங்க. அப்படியா? சரி, ஆமா. போட்டோம் போட்டோம். நாம இந்த கிஃப்ட பார்க்கலாம். வைர நெக்லஸ் எனக்கு தான். ஐயோ, இதுலயும் ஒண்ணும் இல்ல. ஐயோ, மோசம் போயிட்டா சுபத்ரா. எந்த பாக்ஸ்லயும் ஒண்ணுமே இல்லம்மா. ஒருவேளை வந்தவங்க மீனாட்சி சொன்ன மாதிரி திருடங்களா இருப்பாங்களோ? ஐயோ, என்ன இவ இப்படி முறைக்கிறா? பாட்டி, நான் அப்பவே உங்ககிட்ட படிச்சு சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்தீங்க? வீட்ல ஏதாவது காணுன்னு மட்டும் சொல்லட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்னம்மா, வந்தவங்க ஒருவேளை திருடங்களா இருப்பாங்களோ? இல்ல, திருடங்களா இருக்காது. எனக்கு என்னமோ இது சக்தியோட வேலையாதான் இருக்குமோன்னு தோணுது. அதனாலதான் விக்க கழட்ட சொன்னேன். எஸ்கேப் ஆயிட்டாங்க. கண்டுபிடிக்கிறேன் யாரு வந்துட்டு போனாங்கன்னு. ஓ, சக்தி. சக்தியா? அதானே பார்த்தேன். உன்னை தவிர வேற யாரால என்னை இவ்வளவு காயப்படுத்த முடியும்? ம்? சக்தி, உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. சக்தியா? ஐயோ, சக்தி யாருக்கு தெரியாம உள்ள வந்துட்டாளா? அடியே, எங்க எங்க? டேய், எங்கடா அவ? பாட்டி, யார தேடுற? அதான்டா அந்த சக்தி. சக்தியா? அட ஆமாண்டா, அவதான். எங்கடா அந்த சக்தி? ஆமா, நீ எதுக்கு இவ்வளவு கோவமா அவளை தேடுற? ஆ, அ, 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 அது வந்து வேற ஒண்ணு இல்லடா. அவ உன்னை இவ்ளோ தூரம் அலைய விட்டுட்டு இருக்கால, அதான் அவளை நேர்ல பார்த்தா, ஏண்டி என் பேரனை இவ்ளோ தூரம் அலைய விட்ட, பாவம் அவன்னு 4 கேள்வி நெருக்குன்னு அவளை பார்த்து கேட்கலான்னு இருந்த. ஆமா, எங்கடா கண்ணா அவ? இதோ இங்க. என்ன இவ சக்திய கேட்டா கம்மலா காட்டுறான்? டேய் கண்ணா, என்னடா இது? இது சக்தியோட கமல் பாட்டி. ஆ? இத எதுக்குடா வச்சிருக்க? இது யாரோடதுடா? அதான் சொன்னேனே பாட்டி, சக்தியோடதுன்னு. ஐயோ, இந்த லூசு பைய சினிமால வர காதல் பைத்தியங்களை விட பெரிய பைத்தியமா இருப்பான் போல இருக்கே. பாட்டி, ஆ? நான் என் சக்தியோட கொஞ்சம் பர்சனலா பேசணும். அதனால நீ கொஞ்சம் நான் போகணும்னு சொல்லல. நீ பேசுப்பா, தாராளமா பேசு, நல்லா பேசு. நான் கிளம்புறேன். கிளம்புறேன். ஐயோ, வர வர அந்த சக்தியோட பைத்தியம் இவனுக்கு முத்திக்கிட்டே போகுதே. என்ன பண்றது? சுபத்ரா. சாரி சக்தி, அன்வான்டட் டிஸ்டர்பன்ஸ். சக்தி, நீ எங்க இருக்க? நான் எப்போ உன்னை பாப்பேன்? ஒரு தடவை என் முன்னாடி வந்த உன்னை சரியா கூட அடையாளம் பார்க்க முடியல. எல்லாமே பிளர்ரா இருக்கு. கிட்ட வந்த உன்னை எப்படி நான் மிஸ் பண்ணேன்? ச்சே.
நீ எப்படி இருப்ப? கண்டிப்பா அழகா தான் இருப்ப. சீக்கிரம் உன்னை கண்டுபிடிக்கிறேன் சக்தி. கண்டுபிடிச்சு உன் முன்னாடி வந்து உங்ககிட்ட என் லவ் சொல்லுவேன் சக்தி. மாமா 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 சூப்பரா விசில் அடிக்கிறீங்க மாமா. தேங்க்யூ அது தேங்க்யூ. என்ன கண்ணாடி பின்னாடி? ஸ்டைலு. மாமா நான் கூட எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் மாமா, ஆனா எனக்கு விசில் அடிக்கவே வர மாட்டேங்குது. அனு, உனக்கு சமைக்க தெரியுமா? இல்ல முதல்ல சமைக்க கத்துக்கோ. அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் என் புருஷன் பாத்துப்பா மாமா. இந்த பாரு அனு, எல்லாரும் என்ன மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ இன்னிலேருந்து நீ சமைக்க கத்துக்கோ. ஓகே மாமா. ஆமா உங்கள மாதிரினா எப்படி? அதாவது என் சக்திக்கு சமைக்க தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த கோலம் போட தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த வீட்டு வேலையெல்லாம் ஒண்ணு கூட செய்ய தெரியலனா கூட பரவாயில்ல. இப்படி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு எத்தனை பரவாயில்ல இருந்தாலும் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். அப்போ அவ என்ன மாமா பண்ணுவா? அவ அவ என்ன மட்டும் பாத்துக்கிட்டா போதும். அது சரி, சக்தி கொடுத்து வச்சவதான். ஹலோ, அவளை அவன்னு சொல்றதை இதோட நிறுத்திக்க. அவ உனக்கு அக்கா மாதிரி. ஐயோ மாமா, அக்கா மாதிரிலாம் இல்ல மாமா, அக்காவே தான். என்னது? அது அக்கான்னு சொல்லி பார்த்தேன். அது ஐயோ, என் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மாமா ஐயோ, டைம் மாமா ஆயிடுச்சு. மாமா நீங்க ரெண்டு பேரும் எப்போ சேருவீங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா சீக்கிரமா சேரணும், சேருவீங்க. அனோ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன மாப்பிள, வெளியில கிளம்பிட்டீங்களா? ஆமா அத்தை, சக்தியை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பா சக்தியை பாப்பீங்க மாப்பிள. தேங்க்யூ அத்தை. என்னம்மா சிவா டிப்டாப்பா கிளம்பியிருக்கா, எங்கம்மா போறான்? கோவப்படாத, அவனே வரான், கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்ன ப்ரோ, எங்கேயோ ஹீரோ மாதிரி கிளம்பிட்டா? ரொம்ப சந்தோஷமா வேற இருக்க. எஸ். அது காரணம் சக்தியை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு இருந்துச்சு. ஆனா இப்ப அவளை கண்டுபிடிக்க ஒரு வழி கிடைச்சிருக்கு. வழி கிடைச்சிடுச்சா? என்ன வழினா அது? குறுக்கு வழி. கொஞ்சம் சும்மா இருக்கியா ப்ரோ? நீ சொல்லு ப்ரோ, சக்தி எப்படி கண்டுபிடிப்ப? இதை வச்சுதான். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி மாத்திரைய மாமா கொடுக்கற மாதிரி மாத்தி வச்சிட்டேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு டாக்டர். என்ன பயம்? ஒரு மாத்திரைய கொடுத்துட்டு உடனே அதுக்கு ஆன்டி டோசேஜ கொடுத்தா பிரெயின் அதை எப்படி எடுத்துக்கணும் பயமா இருக்கு டாக்டர். நீங்க பயப்படுறதும் சரிதான். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த மருந்து சாப்பிடறத நிறுத்த பாருங்க. டாக்டர், இந்த மாத்திரைக்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்து ஸ்டாப் பண்ண முடியாதா? இங்கிலீஷ் மருந்தை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி வைக்கலாம், ஆனா முறியடிக்க முடியாது. இதை வச்சா? ப்ரோ, இதை வச்சு எப்படி ப்ரோ? சுந்தர், இதை வாங்கின ஜுவல்லரி கடைக்கு போய் இந்த மாதிரி கம்மல் யார் யாரெல்லாம் வாங்கினாங்கன்னு பார்க்க போறேன். அந்த டீட்டெயில சக்தி பேர் இருந்தா அதுல அவ அட்ரஸும் இருக்கும்ல, அதை வச்சுதான் சக்தியை கண்டுபிடிக்க போறேன். ஐயோ, கண்டுபிடிச்சிடுவானோ? டிடெக்டிவ் மாதிரி பேசுறான். ஐயோ, என்னடா மலைச்சு போயிட்ட? அது ஒன்றும் இல்லை ப்ரோ,
இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க ப்ரோ. அதான் எப்படின்னு. டேய் ம்? நான் சக்தியை கண்டுபிடிக்க இது மட்டும் இல்ல ஆ. இதுக்கு மேலேயும் செய்வேன். ஆஹா. ப்ரோ சூப்பர் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. ஏங்க சாப்பிட்டு போங்க. போயிட்டு வந்து சாப்பிடுறேன். நிறைய இங்கிலீஷ் படம் பார்க்குறான் போல. மா ஆ போயிட்டு வரேம்மா. ஆ மீனாட்சி கொஞ்சம் ஓவரா தான் பண்றானோ? ஏங்க அதை விடுங்க. உங்க அண்ணன் போறத பார்த்தா சக்தியை கண்டுபிடிச்சிருவாருன்னு தோணுதுங்க. அப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டு போட்டுமே. ஏங்க என்னங்க சொல்றீங்க? கண்டுபிடிச்சா பிரச்சனை ஆயிடாதா? இன்னுக்குட்டி நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க தான் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. சிவாக்கு மருந்து சக்தி தான். சிவா சக்தியை பார்த்தா தான் குணமாகுவான். அது உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குதே. சில விஷயம் சொல்லும் போது தப்பா தெரியும். அதுவே சொன்ன மாதிரியே முடிஞ்சதுன்னா சரின்னு நீங்க தலையாட்டுவீங்க. சிவா விஷயத்துல அதே மாதிரி தான் நடக்க போகுது பாரு. இங்க பாரு மீனாட்சி, சக்தி சிவா முன்னாடி நின்னா சிவாக்கு ஏதோ ஆயிடுமோன்னு பயந்து நம்ம சக்தியை மறைச்சு வச்சாலும் சிவா சக்தி மேல வச்சிருக்க காதல் கண்டிப்பா சக்தியை சிவா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த தான் போகுது. அன்னைக்கு தெரியும் நான் சொன்னது உண்மைன்னு. ம். வேணும்னா நீங்க சித்த மருத்துவ மூலியமா ட்ரை பண்ணலாம். என்ன டாக்டர் சொல்றீங்க? என்னடா இவன் அலோபதி படிச்சுட்டு சித்தாவை பத்தி சொல்றானேன்னு நினைக்கிறீங்களா? அலோபதிங்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னால வந்தது. ஆனா சித்தா நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்தே இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் பாட்டி வைத்தியம் தான் இப்ப சித்தாவா இருக்கு. அந்த காலத்துல பாம்பு கடியில இருந்து தேள் கடி வரைக்கும் எல்லா விஷயத்தையும் முறியடிக்கிற மருந்து சித்தாவுல இருக்கு. அவ்வளவு ஏன் டாக்டரான எனக்கே சளி வந்தா டேப்லெட் எடுக்க மாட்டேன். கற்பூர வள்ளி தான் சாப்பிடுவேன். ஜுரம்னா என் பொண்டாட்டி கஷாயம் தான் வச்சு கொடுப்பா. டெங்கு சிக்கன் குனியாவுக்கு ஹாஸ்பிட்டல்ல தங்கி ட்ரிப்ஸ் ஏத்தி ஒரு வாரத்துல குணமாக வேண்டியத நிலவேம்பு பப்பாளி இலை சாறுன்னு 2 நாள்ல சரி பண்ணிடலாம். மெடிசன் நாம கண்டுபிடிச்சது, ஆனா மூலிகை இயற்கை நமக்கு கொடுத்தது. சோ சிவாவுக்கு சித்தா தான் பெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. டாக்டர், என் மாமாவோட உடல்நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என் மாமா தான் முக்கியம். சித்தாவால தான் அவருக்கு குணமாகும்னா அதை செய்யவும் நான் தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க டாக்டர். தட்ஸ் குட். நீங்க இமிடியேட்டா ஒரு சித்தா டாக்டரை பாருங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது சித்த மருத்துவர் இருக்காங்களா டாக்டர்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவரோட விசிட்டிங் கார்டு தரேன். நீங்க ஃபோன் பண்ணிட்டு அவரை போய் பாருங்க. உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சிவா ம்? ஆ, அம்மா? சொல்லுங்கம்மா. வெளியில கிளம்பிட்ட போல இருக்கு. ஆமாம்மா, சக்தியை கண்டுபிடிக்க போறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. சிவா மா? மாத்திரை போட்டியாப்பா? இல்லம்மா. என்னப்பா குழந்தை மாதிரி இருக்க, மாத்திரை சாப்பிட்டு போப்பா. சரிம்மா. அம்மா கொடு. இந்த நான் கிளம்புறேம்மா. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. என்னம்மா சுபத்ரா அவனை போக விட்டுட்ட? வேற என்ன பண்ண சொல்ற? ஏம்மா, அவன் கடைக்கு போய் அந்த நகையை வச்சு சக்தியை கண்டுபிடிச்சிட்டானா? கண்டுபிடிக்கட்டும். ஆ, என்னம்மா இவ்ளோ கூலா சொல்ற? கெடுதல் செய்யணும்னு நினைக்கும் போது டென்ஷனே ஆகக்கூடாது. அப்படி டென்ஷன் ஆனா சொதப்பிடுவோம். அப்புறம் நாம மாட்டிப்போம். சிவா இந்த முறை சக்தியை கண்டுபிடிக்கிறதுல நமக்கு நல்லதே நடக்கும். எப்படிமா? கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. ஆ, என் போனை கொஞ்சம் கொடு. ஆ. ஹலோ. சொல்லுங்க. இல்லங்க, நான் இந்த கேஸ் எடுக்கல.
நீங்க வேற யாராவது பாத்துக்கோங்க. ஐயோ சொன்னா கேளுங்க, வேண்டாம். நீங்க வேற டிடெக்டிவ பாத்துக்கோங்க. நான் வேற ஒரு கேஸ் எடுத்திருக்கேன், அதனால உங்க கேஸ எடுக்க முடியாது. சாரி. என்னாச்சு? ஏன் கேஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டீங்க? என்னால நீங்க உங்க வேலைக்கு எடுத்துக்க வேண்டாம், நான் தனியா போய்க்கிறேன். சக்தி, நான் ஒரு வேலையை எடுத்துட்டா அதை முடிக்காம அடுத்த வேலையை நான் பார்க்க மாட்டேன். நீங்க தான் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களே. பட் நீங்களும் சிவாவும் ஒண்ணு சேரலையே. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் இந்த கேஸ் முடிஞ்சதாவே அர்த்தம். உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்காம நான் வேற எந்த கேஸையும் எடுக்க மாட்டேன். ஹலோ, நான் ஒரு சவாரியில இருக்கேன். ஹலோ மிஸ்டர். ஆ? ஆட்டோ ஓட்டுறப்ப எதுக்கு ஃபோன் எடுத்து பேசுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. சாரி மேடம், அடுத்த கஸ்டமர் லைனில் இருக்காங்க, அதான் கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். சார் வந்துடுறேன் சார். இந்த சவாரி இறக்கி விட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அதான் சொன்னேன்ல ஃபோன் பேசிட்டே வராதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு சொல்லி? என்ன மேடம், நீங்கள் என்னமோ போலீஸ்காரங்க மாதிரி மிரட்டிட்டே இருக்கீங்க. ஏன் போலீஸ் தான் கேள்வி கேட்கணுமா? நான் ஒரு டிடெக்டிவ், நானும் கேள்வி கேட்கலாம். முதல்ல பைக்காரனுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க, போங்க. சரி மேடம். யோ, சார் அறிவில்லையா உனக்கு? சாரி சார். பார்த்து வர மாட்டா? சிவா சார். சாரி சார், கவனிக்காம வந்துட்டேன். சாரி சார். ஆமா. ஐயோ, மாமா. நாங்க வந்து இப்போ வந்து சாரி கேடு. என்ன பண்றது? சக்தி, நீங்க பதட்டப்படாம பொறுமையா இருங்க. சார் உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சார், ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா வாங்க சார், நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வாங்க சார். ஐயோ, என்னங்க இது? அந்த ஆட்டோக்காரனை வர சொல்லுங்க. சக்தி, அமைதியா இருங்க, பதட்டப்படாதீங்க. என்னங்க இவன் தேவையில்லாத வேலை பாக்குறான்? ஏயா, சார் ஸ்டார்ட் ஆகலை சார். அதைத்தான் நானும் சொன்னேன். அர்ஜென்ட்டா வர போகணும். சார் நீங்கள் எங்கே போகணும் சார்? இன்னும் இருக்கு. நானும் அங்கே தான் சவாரி போகிறேன். உங்களை வேணா ட்ராப் பண்ணிடுவா சார்? ஏங்க, உங்களுக்கு தான் கஸ்டமர் இருக்காங்களே, அதுவும் லேடிஸா இருக்காங்க. சார் ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட கேட்டு வந்துடுறேன். மேடம். என்ன, அவரையும் ஏத்திட்டு போணுமா? ஆமாம் மேடம். சார் வாங்க. சார் நீங்கள் ஒரு வாங்க. நிமிஷம். ஐயோ, என்னங்க பண்றீங்க? நீங்க சிவாவை பார்த்து பல நாள் ஆச்சுல, இப்ப கடவுளா பார்த்து ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. ஐயோ, ஏதாவது தப்பா இட போதுங்க. சொல்றது கேளுங்க. சக்தி, சும்மா இருங்க. ம், நான் வர்றதுல உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நான் வேணா வேற ஆட்டோல போய்க்கிறேன், நீங்க இந்த ஆட்டோல போங்க. அட வாங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை, நீங்க ஏறுங்க சார். வா. நீங்க எதுக்கு அந்த பக்கம் போய் உட்காந்தீங்க? என்னங்க பண்றீங்க? ஹலோ, அவர் உங்க ஹஸ்பண்ட். அவர் பக்கத்துல நீங்க தான் உட்காரணும். பேசாம உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா? ஆமா ஆமா, அதான் இவ்ளோ இடம் இருக்கே, தள்ளி உட்காருங்க. சார் உட்காரட்டும். மாட்ட போற உங்களால. இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்காதீங்க. சாரிங்க. ஓகே. நடக்கட்டும் நடக்கட்டும்.